வணக்கம் ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 14 தேதியிலேருந்து 20 தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு ரிச்சுக்கு ராசி மகர லக்னம்னா நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் ஒரு டிப் ஆஃப் த வீக் இருக்குது. இந்த வாட்டி ஒரு சரியான மேட்டர் உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 4 நீச்சமாக இருக்குது. ஸோ அது வந்து தாயார் சம்மந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வீடு வாசல் சம்மந்தமான விஷயம், வண்டி வாகனங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ அதுதான் மேஜரான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 12 வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். ஸோ கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களால் வந்து கொஞ்சம் செலவு ஜாஸ்தி இருக்கிறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி ஆகி வந்து 12 இருக்கும்போது நிறைய ட்ராவல் இருக்கும். ஸோ வேலை நிமித்தமாக நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சிறு தூர பிரயாணங்கள், பெரிய அப்படியாக போகிற மாதிரி சுற்றுற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கிறதுக்கான அந்த வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணுவீங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிற எண்ணங்கள்லாம் நிறையா இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3 மற்றும் 6ஆம் அதிபதி வந்து 12 இருக்கும்போது கொஞ்சம் சில நேரங்கள் வந்து நிறைய சந்தேகங்கள் வரும். ஸோ இந்த மாதிரி ஆகிடுமா, அந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு கடகன்னு போகிறது தான் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 4ல் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது. ஸோ 4 செவ்வாய் நீச்சமாக 8ஆம் அதிபதி 4ன்னும் போதே கொஞ்சம் தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான ரொம்ப கவனமாக பேசுங்க. அம்மாட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ராசியிலே வந்துடுறாருங்க. அதுவும் வந்து உச்சமாக வர ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து சூரியன் கேதுன்னும் போதே நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அது வந்து சூரியன் வந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும். இப்போ வந்து அது கேது வந்து 5th 5ஆம் இடம்னு வந்துடும். ஸோ அதனால் வந்து குழந்தைகள் விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ குழந்தைங்க என்ன பண்ணுமோ, ஏது பண்ணுமோ, என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். பட் குழந்தைகளை பற்றின கவலைகள் இருக்கும் கூட. மற்றபடி எல்லாமே சூப்பருங்க. மற்றபடி வந்து பிளானிங்லாம் ரொம்ப பக்காவாக பண்ணுவீங்க. அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் உங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அந்த 6ல் கேது. ஸோ 6ல் கேது இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த வேலையில் வந்து கொஞ்சம் நெருக்கடிகள், சின்ன ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள்லாம் நீங்கள் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஏதாச்சும் வந்து யார்ட்டையும் முட்டி மோதி அப்புறம் வாய் சண்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு வந்து இப்போது இருக்கிறது வந்து 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கிற குரு வந்து இப்போ போகிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனில் போயிட்டு இருந்தாலும் ரொம்ப நிறைய பணம், அதாவது வெளிநாடு சம்மந்தமான விஷயம் நல்லா பணம் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான குரு. ஸோ 10ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 12 இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும். நிறைய அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு பொருளாதாரம் ஈட்டுற மாதிரியான விஷயங்கள், அதாவது நிறைய சம்பாதிக்காத ரொம்ப அலைச்சல் ஜாஸ்தி இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கொஞ்சம் தவிப்பீங்க. ஸோ அதுதான் பெரிய விஷயமே. மற்றபடி குடும்பத்துக்கான செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது குடும்பத்துக்கான விஷயங்களுக்காக நிறைய வந்து மெனக்கட்டுறது, நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படின்னு சொன்னால், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தி வந்ததுனால சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கார். அதுவும் வந்து 5ஆம் அதிபதி ராசியில் குழந்தைகள் மேலே வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும். குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கிற ஒரு மாதிரியான விஷயங்கள். அதனால் சில நேரம் வந்து குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கண்டிப்பாக இருந்தால் தான் அது வந்து சரியாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உருவாகும். ஏன்னா அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய கேள்விகள், குழந்தைகள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அந்த கேள்விகள் கேட்கும் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிறதுக்கான நிறையா இருக்குது. மேஷ லக்னமாக வந்து சந்திர தேசாவது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன், நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கும். சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. செவ்வாய் புதனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திரன் 8ல் போகின்ற காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம எமோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி யந்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ அதனால் தாயார் சம்மந்தமான விஷயம், வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் வந்து மேஷ லக்னமாக இருந்து ராகு ராகு வந்து 12ல் இருந்தாலும் அது வந்து 12ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய செலவுகள், பிரயாணங்களால் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ், அதாவது வெளிநாடு போனோம், வெளிநாட்டில் வந்து இருக்கிறவங்க தான் கொஞ்சம் வந்து நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள், நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய கொடுக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக தான். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் சில பேருக்கு வந்து செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபதி. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். அதுவும் வந்து இப்போ செவ்வாயுடைய
சாரத்தில் போகும்போது, சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய ட்ராவல் இருக்கும். கொஞ்சம் அந்த செவ்வாய் புதனில் மட்டும் சின்னதாக ஒரு நெருக்கடிகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் எந்தவித ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து சனி தசாவும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 12இல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள், நிறைய வந்து பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபதினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்ர நிவர்த்தியாகி 12இல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் இருந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கிறமான விஷயங்களை கண்டிப்பாக பண்ணணும். மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ கேது வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க, அதுவும் எட்ஜில் இருக்கார். சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் மாற்றிக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் வேலை செய்ய முடியுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கடுபடியாக இருக்கணும். குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்குற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாவதி, சுக்கிரன் உச்சமாக இருந்து 12ல் இருக்கிறது வந்து சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய செலவு பண்ணுவோம். ஸோ ஏதாச்சும் கல்யாணம் மற்ற வீட்டு விசேஷத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேல்குலேஷன்ஸ். இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் வந்து கேல்குலேட் பண்ணி மிங்கிள் பண்ணிப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 11 உச்சமாக இருக்கும்போது நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. ஸோ வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும், ரொம்ப நல்ல ஒரு பெரும்பாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரிஷபராசிகள் வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதி புதனும் 11ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல சந்தோஷம் குதூகலங்கள் இருக்கும். சின்ன சின்ன அது புதன் நீச்சம்ன்ற போது சில நேரம் வந்து குழந்தைகளோட பேச்சுக்கள், குழந்தைகளோட நண்பர்கள் விஷயங்களில் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். என்னடா இந்த புள்ள வந்து இந்த மாதிரி சுற்றுதேங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன். 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம், வேலை சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெள்ளி சனியில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மன உளைச்சல், ஏன்னா வந்து சந்திரன் எட்டில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பை நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள், அப்பா மூலியமாக நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களும் பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது மாதிரி வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயம் நல்லா வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது அது 8ஆம் இடம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களை நினச்சி கொஞ்சம் வரி பண்ணிக்கிறது, மூத்த சகோதர நண்பர்களால் வந்து சின்ன சின்ன பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடணுன்னா கொஞ்சம் பார்த்து யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபதினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது உங்களுக்கு வந்து 12ல் வராருங்க. ஸோ இது வந்து பார்த்தா 12ன்னும் போது நிறைய விரயங்கள், வீடு சொத்து சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுது. வீடு பராமரிப்பு வேலைகள் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அம்மா கொஞ்சம் வெளியூர் போகிறதோ இல்லை அம்மாக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். வண்டி வாங்கினாலும் கொஞ்சம் பராமரிப்பு செலவெல்லாம் இருக்கிறதுக்கான நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபதினு சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கும். செவ்வாய் புதனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசில் வந்து தேவையில்லாத ஒரு சந்தேகங்களோ தேவையில்லாத விஷயத்தை போட்டு மனசில் போட்டு உழப்புற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அது கணவன் மனைவியினோட கொஞ்சம் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் மன உளைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா 8ல் போகும்போது கொஞ்சம் வந்து அந்த தேர்ஸ்டே மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் அது மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் வந்து ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது நிறைய தாட்ஸ் இப்படி ஆகிடுமோ அப்படியான கற்பனையிலே வந்து தூங்காமல் இருக்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கற்பனை சந்தேகம் எல்லாம் தூக்கி போட்டு நடக்கும் போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க, அதுதான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபதினா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கார். 11 நல்ல வெற்றிகள், பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 8ஆம் அதிபதி அந்த ராகு 11 பெரிய லாபங்கள், விபரீத ராஜகம்னு சொல்லுவோம். ஸோ பெரிய லாபங்கள், திடீர்னு அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சின்னதாக லாட்டரி டிக்கெட் வாங்கி கூட பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரிஷப லக்னமாக வந்து குரு தசாபதினா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு உங்களுக்கு ராசியிலே வராருங்க. ஸோ ராசியிலே இருந்து சந்திரனுடைய சாரத்தில் வந்து சிறப்பான பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் அந்த வியாழக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தோம். அது வந்து 8ல் போகும்போது கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபதி வந்துடும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள், சனி வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும்போது நிறைய பண வரவுகள் நிறையா இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்களுக்கும் ஒரு பெரும் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு பெரிய பணம் வராமல் இருக்குதுன்னா திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்பு, வராதுன்னு
நினச்ச பணம் வந்து திடீர்னு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபதினா, புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 நீச்சமாக இருந்தாலும் அது வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் திடீர்னு ஒரு பெரிய லெவலில் போய் செட்டில் ஆகிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். இருந்தாலும் குழந்தைகளோட நண்பர்களை நினச்சி கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கான அமைப்பை நிறைய ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபதி இருந்தாலும் கேது வந்து 5ல் இருந்து குழந்தைங்க கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் வந்து குழந்தைங்களோட நாளைய வாழ்க்கைக்காக கொஞ்சம் செலவு பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணுன்ற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடுங்க, ஓகேங்களா. ஸோ ரிஷப லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தவர்கள் சுக்கிரன் வந்து 11 வந்து உச்சமாக இருக்காருங்க. ஸோ 11 உச்சமாக இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும், நல்ல லாபம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை என்னங்க, ஸோ அது வந்து இதெல்லாம் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்னங்கிறத வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது உண்மையான விஷயம். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே எப்படி இருப்பாரும்போது புதன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 10ல் இருக்கார். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து மனசில் வந்து ஒரு கலக்கம் இருக்கும். ஏன்னா அது நீச்சம்ங்கிறபோது மனசில் வந்து ஒரு சிராய்ப்புகள் இல்லையா, கொஞ்சம் வடுக்களை ஏற்படுத்தும். மாமியார் உறவுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து மனக்காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக அது ரொம்ப நல்லது. 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து குழந்தைகள் விஷயங்கள், வேலை விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் புதன் கிழமைகளில் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதி சூரியன் வந்து 11ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏதாவது வீடு விற்கலை, ரொம்ப நாளாக லீகலில் வந்து மாட்டிகிட்ருக்கு, லீகல் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ வந்து ஒரு பெரிய வெற்றிகள், திடீர்னு அந்த வழக்கெல்லாம் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, விற்று ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் வந்து உச்சமாகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றிகள் பெரிய லெவலில் வர மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். என்னடா அது ரொம்ப அலையிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது 1க்கு 10 முறை யோசிச்சு பண்ணுறதுனால, ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது தொழிலுக்கு வந்து 8ஆம் இடமாக வரதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப பேராசைப்பட்டு நம்ம எல்லைக்கு மீறி ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் நீச்சமாக இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் வந்து வேலையாட்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாச்சும் வந்து கேவலமாக பேசுறது, வட்டி சம்மந்தமான விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வட்டி கடன்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் அவங்ககிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்கான விரயங்கள் நிறைய ஏற்படும். குடும்பத்துக்காகவும் சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களுக்கும் கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த டைமில் வந்து ஏதாச்சும் பெரிய பேய் கதை சொல்லி யாராச்சும் நம்மளை கவுக்க பார்ப்பானுங்க. நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கேவலமாக பேசிடும். ஸோ வருமானத்துக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நடைமுறையில் வந்து அந்த 2ஆம் இடம்ங்கிறது நீச்ச கிரகம் இருக்கும்போது கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது, நண்பர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் அந்த முறை வல்கர் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன் 10ல் வந்து உச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். பெரிய பணம், ஒரு பெரிய முதலீடு வரணுங்கிறதுக்காகவும் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து சூரியன் வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியாக இருக்கிறவர் அவர் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், உங்கள் முயற்சிகள் பெரிய லாபங்கள் இருக்கும். உங்கள் தம்பி சார்ந்த விஷயங்கள் வந்து பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க. மிதுன லக்னமாக வந்து சந்திர தசாபுத்திரங்க குழந்தைகளால் வெற்றி, வேலையில் வந்து சின்னதாக வந்து ஒரு புதன் வியாழன் வந்து மனக்கலக்கங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அதனோட வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது. நம்ம பேசும்போது கொஞ்சம் கேவலமாக பேசுவோம். வேலை இடங்களில் வந்து நம்ம சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கமுக்கமாக சைலண்ட்டாக இருக்குது நல்லது. ஏன்னா சண்டை போடும்போது என்ன ஆகும்னா
கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் தப்பாக வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் மனக்காயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு வந்து 10ல் இருக்காருங்க. அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணமற்றமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி வந்து நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதில் வந்து இது மாற்றமில்லை. சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள், ட்ராவல் நிறைய பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா மிதுன லக்னமாக வந்து குரு தேசாபதி. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்க சுப நிகழ்ச்சிகள் விரயங்கள்லாம் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பாக பண்ணிவிடுவீங்க. அப்புறம் மிதுன லக்னமாக இருந்து சனி தேசாவும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் பேய் கதை சொல்லி அவனை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அவசியங்க. மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக 10ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 10ல் நீச்சம் பண்ணும்போது தாயார், மாமியார், உறவுகளால் வந்து நமக்கு ஒரு மனக்கலக்கங்களோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். அதில் வந்து மனைவியும் வந்து நடுவில் வந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து இந்த 3 கேரக்டர்கிட்ட மட்டும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் போய் பேசியோ நான் போய் கேள்வி கேட்குறேன்னு சொல்கிறதுனால நமக்கு அவமானங்கள் வருங்கிறத வந்து முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதனால் இந்த டைமில் வந்து நம்ம கம்முன்னு இருக்கிறது ஜம்முன்னு இருக்கலாம். ஓகேங்களா? கம்முன்னு இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது வந்து 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அம்மா பேசுகிறது வந்து கொஞ்சம் இடவிடமாக பேசுகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆனால் சொத்துக்கள் விற்பனை ஆகாமல் கொஞ்சம் கோர்ட்டு கேஸுன்னு இருக்குது, கொஞ்சம் இழுபறியாக இருக்குது, கொஞ்சம் இப்போ எதுவும் சரியாக அமையலைன்னா இப்போது அந்த லிட்டிகேஷன்லாம் கிளியர் ஆகி அந்த சொத்து விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்களும் வந்து நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வண்டி வாகனம் பராமத்து வேலைகள், ஸோ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வேலைகள், வீடு மெயின்டெனன்ஸ் வேலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபதி. சுக்கிரன் 10ல் வந்து உச்சமாக இருந்தாலும் அது அவர் வந்து 5ஆம் அதிபதினும் போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டரில் வந்து யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, எது ப்ளஸ்ஸு எது மைனஸுங்கிறது வந்து உட்காந்து மிங்கிள் பண்ணி நீங்கள் கேல்குலேட் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து டார்ச்சர் பார்ட்டி யார்? ஸோ டார்ச்சர்னால் ஏகப்பட்ட டார்ச்சர் இருக்கிற போது இது ஒரு வித்தியாசமான கணக்கு தாங்க. இது வந்து பர்ஃபெக்டாக 100% எல்லா இடத்துலையுமே வந்து நடக்கிற ஒரு விஷயம்தான். யாரோட லக்னம், எந்த லக்னமாக வேணால் இருக்கட்டுங்க. ஸோ நீங்கள் எந்த ராசி, எந்த லக்னம் தான் ரொம்ப மெயின். ஸோ உங்கள் லக்னத்துலேருந்து உங்களது ராசி வந்து 8ஆம் இடமாக இருந்ததுன்னு வச்சுப்போமே. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து மகர லக்னம்னு வச்சுப்போமே, அவருக்கு வந்து 8ஆம் இடங்கிறது சிம்மமாக வரும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு சந்திரன் வந்து 8ல் வந்துச்சுனாலே அவங்க வந்து ஒரு டார்ச்சர் பார்ட்டியாக தான் இருப்பாங்க. உதாரணமாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஃபேமிலியில் 1 2 வந்துடும். 1 வந்தால் ஏடா கூடும், 2 வந்தால் அவ்வளோதான் பாவம், 3 நாள் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு சோழிங்கிற கதையில் தான் இருக்கும். அது எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 8ல் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய டார்ச்சர்ஸ், அவங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அடிமைப்படுத்துறதை தான் அவங்க வந்து கொள்கையாக வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் குறை கண்டுபிடிக்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து பொழப்பாக இருக்கும். நீங்கள் என்ன வேணால் விழுந்து செஞ்சிங்கனாலும் அதில் வந்து ஒரு குத்தம் குறை, நீ இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறது. நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி, அடுத்த நாளே சொன்னி நீ என்னத்தை செஞ்சிட்டேன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். உட்காந்த இடத்துல வந்து டார்ச்சர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கேரக்டர் தான். ஸோ இவங்க வந்து தானும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் வந்து சந்தோஷம் இல்லாத ஒரு மனோபாவம் இவங்ககிட்ட இருக்கும். நான் தப்பாக சொல்ல, இது வந்து அமைப்பே அப்படி வருதுங்க. ஏன்னா லக்னத்தில் வந்து 8ல் சந்திரன் இருக்கும் பாருங்கள், அவனுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். தான் நிம்மதியாகவே இருக்க மாட்டான். இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் இருக்கும். மற்றவனை பார்த்து அதீதமான ஒரு பொறாமைகள் வந்து இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜஸில் ஏதாவது போட்டு உழப்பிக்கிட்டே இருக்கிறது வந்து இவங்களுக்கு வாரத்தில் வந்து ஒரு நாளோ 2 நாளோ சந்தோஷமாக இருக்காங்க, மற்ற 4 நாள் வந்து கிளின்னு கிளிக்கிறது தான் வந்து இவங்களுடைய ஹேபிட்டாகவே இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கணவனோ மனைவியோ இந்த மாதிரி வந்து அமைஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், வச்சு செஞ்சுருவாங்க. கிட்டத்தட்ட வந்து எனக்கு அது இல்லை இது இல்லை அது சரியில்லை இது சரின்னு சொல்லி நொட்டு நொசுக்கு சொல்லி டார்ச்சர் பண்ணுறதுலாம் இவங்க தான். நீங்கள் வேணால் எந்த ஜாதகத்தில் இப்படி இருக்கோ நீங்கள் பாருங்கள், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. பட் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கவனிக்கணும், லக்னத்தோட டிகிரியை மெயின்டைனாக பார்த்துக்கணும். ஸோ உதாரணமாக அந்த லக்ன டிகிரியில் மட்டும் 8ங்கிறது 7 ஆச்சுன்னா கேரக்டரைசேஷனில் கண்டிப்பாக வந்து மாற்றம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் பட் அந்த 8ல் சந்திரன் தான் போட்டு தள்ளிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து தானும் வந்து சந்தோஷமாக இல்லாமல் மற்றவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து நிறைய கேள்விகள் அது சாதாரணமாலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்குறதே வந்து ரொம்ப எமோஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் கெட்டுருவாங்க. சில கணவன்மார்கள்லாம் பார்த்திங்கன்னா நைட் 2 மணி வரைக்கும் சரக்கு அடித்தவங்களாம் பார்த்திங்கன்னா பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியாமல் வந்து சரக்கு அடித்தவ கணவன் ஓவராக டார்ச்சர் பண்ணி பேசுகிறதுலாம் வந்து அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துலேருந்து 8ல் வந்து சந்திரன் இருக்கவங்களாம் வந்து தானும் நிம்மதியாக இருக்க மாட்டான். ஸோ அதனால் இந்த மாதிரி டார்ச்சர் பார்ட்டிகள் ஒரு பிள்ளையாக வந்துச்சுன்னு வைங்களா, புள்ள வந்து சின்ன அவங்கள கேள்வி கேட்டே சாவடிச்சோம். ஸோ அந்த மாதிரி நாட்கள் கண்டிப்பாக இருப்பாங்க.
ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா இறைவனை தான் வேண்டிக்கணும், வேறு என்ன பண்ணுறது. அவங்க வந்து பை பர்த் அவங்களுடைய கர்மா அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணும்போது மனசை அமைதிப்படுத்தணுங்கிறது தான் இதில் உண்மையான ஒரு தத்துவம். ஸோ மனசை அமைதிப்படுத்தணுன்னா அமைதியாக உட்காந்து ஒரு தெய்வத்தை சாண்ட் பண்ணி அமைதிப்படுத்தணும். ஆனால் சொன்னால் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டார்ச்சர்ஸ் பார்ட்டி யாருன்னா லக்னத்திலிருந்து 8 சந்திரன் யாராக இருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு பெரிய டார்ச்சர் பார்ட்டி தான். நீங்கள் வந்து உண்மையான உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், 100% பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க வந்து மற்றவர்களை குறை சொல்லியே தான் வாழ்வார்கள். இவங்க வந்து மாற்றவே முடியாதுங்கிற உண்மையான விஷயம். இல்லை எந்த வித டீவியேஷன் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நானே சொல்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் கமெண்ட்லேயும் போடுங்க. ஸோ இவங்க தான் டார்ச்சர் பார்ட்டின்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.